गणाधिपताय गणाध्यक्षाय धीमहि गुणशरीराय गुणमण्डिताय गुणेशानाय धीमहि गुणातीताय गुणाधीशाय गुणप्रविष्टाय धीमहि एकदन्ताय वक्रतुण्डाय गौरीतनयाय धीमहि गजेशानाय भालचन्द्राय அக்கா உள்ள போயிருங்க அக்கா உள்ள போயிருங்க அக்கா
அனைத்து உறுப்பினர்களுக்கும் நமது சங்கமம் கலைக்குழு சார்பாக நெஞ்சார்ந்த நன்றியை தெளிவுபடுத்திக் கொள்கிறோம். கலை ஜென்மங்கள் யாவும் குழந்தைகள் பேசி என்கின்ற மகாகவி பாரதியின் வாக்கினை கையெழுத்து கோவை கருமந்தம்பட்டி சங்கமம் கலைக்குழுவானது தண்ணீர் பந்தல் கருமந்தம்பட்டியில் துவங்கி ஆலந்தர் வரை 102 அரங்கேற்றம் நிறைவு. தற்போது 103வது அரங்கேற்றமாக கோவை மாவட்டம் சிக்கராயபுரம் ஓனாப்பாளையம் சங்கமம் கலைக்குழுவின் அரங்கேற்ற நிகழ்வான இறுதி ஆரம்பமாகிறது. முதலாவதாக கலைஞர்கள் அறிமுகம். அறிமுகத்தில் பெருமகிழ்ச்சியிருக்கின்றோம். சங்கமம் கலைஞருடைய இசைக்கலைஞர் பம்பை இசைக்கலைஞர் கிராமிய கலைமாமணி விருது பெற்ற இரும்பூர் சிவசக்தி சிவசண்முகனுடைய புதல்வர்கள் செல்வன் திருபுவன் அவர்களை அறிமுகத்தில் பெருமகிழ்ச்சியிருக்கின்றோம். குமார் அவர்களை அறிமுகத்தில் பெருமகிழ்ச்சியிருக்கின்றோம். தொடர்ந்து பாடகர் காரணப்பேட்டை சின்னசாமி மாமா அவர்களை அன்போடு அழைக்கின்றோம். சங்கமம் கலைஞருடைய துணை பயிற்சியாளர்கள் திரு பையாபுரி பழனிசாமி, திரு முகாலிங்கம் பழனிசாமி, திரு துரைமுருகன் வரதராஜ், செல்வன் நவநீதன் கிருஷ்ணன் பழனிசாமி, திருமதி ரேவதி அருண்பிரபு, திருமதி தனலட்சுமி கோவிந்தராஜ், திருமதி ஹேமலதா அசோக், திருமதி ரேணுகாதேவி ராயப்பன், திருமதி சுமித்ரா குமரவேல், திருமதி ரேணுகாதேவி தண்டபாணி.
சங்கமம் கலைக்குழுவின் வருகின்ற துணை பயிற்சியாளர்கள் மைதானத்துக்கு வருமாறு அன்போடு அழைக்கின்றோம். சங்கமம் கலைக்குழுவின் கௌரவ ஆலோசகரும் சங்கமம் கலைக்குழுவின் வெளிநாடுகளின் கால்பந்து செய்து எங்களை திருப்பி ஏற்றுக்கொண்டிருக்கின்றேன். இயற்கை வேளாண் விஞ்ஞானி சூலூர் காளியாபுரம் திரு மயில்சாமி அண்ணா அவர்கள் வருகின்றார். அவர்களை கோணாப்படி ஊர் பொதுமக்கள் சார்பாகவும் சங்கமம் கலைக்குழு சார்பாகவும் அன்போடு வருவோர்கள் வரவேற்கின்றோம். செல்வி சஸ்மிதா ஸ்ரீ ராஜமாணிக்கம் மயில்சாமி அண்ணாவரை குற்றி கட்டி கொடுத்து நிறுத்தி வைக்க அன்போடு அழைக்கின்றோம். மயில்சாமி அண்ணாவர் இப்பொழுது ஊர் பொதுமக்கள் சார்பாக மலர்மாலை அணிவித்து செலுத்துகின்றார்கள். ஊர் பொதுமக்கள் மற்றும் சங்கமம் கலைக்குழு சார்பாக பொன்னாடை போட்டி செயல்படுத்தப்படுகிறது. மயில்சாமி அண்ணா அவர்களுக்கு வலது கையில் கொண்டு அவர்கள் நடந்து வருகின்றோம். அப்படியே லைன் போய் ரவுண்ட் போயிடும். செல்வி நாணிஸ்ரீ சுரேஷ் செல்வி சுதீஷா முருகேசன் செல்வி பிரதீஷா சரவணகுமார் செல்வி சஸ்மிதா கார்த்திக் செல்வி ஸ்வஸ்திகா இத்ரீஸ் போட்டோ ஓட்டை எனக்கு செல்வி பிரகதி பரமேஸ்வரன் செல்வி தாரிணி ரவிசங்கர் செல்வி கோபிகா முருகேசன் செல்வி கார்த்திகா ரவிசங்கர் செல்வி கனிஷ்கா ரத்தினசாமி செல்வி சத்யா மோகன் செல்வராஜ் செல்வி ஸ்ரீமதி கனகராஜ் செல்வி மதுமித்ரா சேகர் செல்வி காளீஸ்வரி கருப்பசாமி செல்வி காளீஸ்வரி கருப்பசாமி செல்வி ஆர்த்தி சங்கர் செல்வி ஆர்த்தி சங்கர் செல்வி சர்மிளா தேவி செந்தில்குமார் செல்வி சர்மிளா தேவி செந்தில்குமார் செல்வி ஸ்மிருதிகா ரவிச்சந்திரன் செல்வி மிருத்திகா ரவிச்சந்திரன் செல்வி ஹர்ஷிதா ராஜன் செல்வி ஹர்ஷிதா ராஜன் செல்வி விஸ்மிதா சரவணகுமார் செல்வி விஸ்மிதா ரவிச்சந்திரன் செல்வி மௌனிகா முருகேசன் செல்வி மௌனிகா முருகேசன் செல்வி மோனிஷா ரவி செல்வி மோனிஷா ரவி செல்வி தாரணி சங்கர் செல்வி தாரணி சங்கர் செல்வி நித்யஸ்ரீ சின்னசாமி செல்வி நித்யஸ்ரீ சின்னசாமி செல்வி பவித்ரா சேகர் செல்வி பவித்ரா சேகர் செல்வி ரக்ஷா யோகானந்தன் செல்வி ரக்ஷா யோகானந்தன் செல்வி ஸ்னேகா பாலாஜி செல்வி ஸ்னேகா பாலாஜி செல்வி ஸ்ரீகரி அன்பழகன் செல்வி ஸ்ரீகரி அன்பழகன் செல்வி சஞ்சனா நஞ்சுண்டமூர்த்தி ஸ்ரீ சஞ்சனா நஞ்சுண்டமூர்த்தி செல்வி மஞ்சுப்பிரியா மகேந்திரன் செல்வி சைந்தலி ராஜேந்திரன் திருமதி மாலதி விக்னேஷ் திருமதி அருணா சங்கர் கணேஷ் திருமதி ஜெயபிரியா முருகேசன் திருமதி சிந்தாமணி ரங்கசாமி திருமதி விஜயலட்சுமி கல்யாண சுந்தரம் திருமதி மைதிலி ரஞ்சித் குமார் திருமதி காவ்யா குணசீலன் திருமதி முனியம்மாள் ரகுராஜ் திருமதி தேவகி விஜயன் திருமதி பத்மபிரியா கருப்புசாமி திருமதி சித்ரா செந்தில்குமார் திருமதி திலகவதி ரவிச்சந்திரன் திருமதி சரஸ்வதி தேவராஜ் திருமதி சௌமியா கார்த்திக் திருமதி அகிலா ரமேஷ் திருமதி உமாமகேஸ்வரி மாணிக்கம் திருமதி ரஞ்சிதா சின்னசாமி திருமதி தனலட்சுமி பரமேஸ்வரன் திருமதி காவ்யா சுரேஷ் திருமதி ஜோதிமணி நாகராஜன் திருமதி அமுதவேணி மணியன் திருமதி மலர்மதி ரங்கசாமி
திருமதி கவிப்பிரியா சதீஷ்குமார், செல்வன் சங்கர் தர்சன் சங்கர் கணேஷ், செல்வன் அதர்வா விக்னேஷ், செல்வன் சுதர்சன் ரவிச்சந்திரன், செல்வன் பரமேஷ் பரமேஸ்வரன். இன்றைய தினம் அரங்கேற்றம் காண இருக்கக்கூடிய கலைஞர்கள் மைதான வளர்ப்பிற்குள்ளே வருகின்றிருக்கிறார்கள். வந்திருக்கக்கூடிய அனைத்து கலைஞர்களுக்கும் கொஞ்சம் அப்படியே கைத்தர கொடுத்துருங்க. கணேச சரணம் சரணம் கணேச காரி தொழிவோம் சரணம் கணேச காத்து அருள்வாய் சரணம் கணேச கஜமுக ரூபா சரணம் கணேச கந்தன் சகோதர சரணம் கணேச சக்தியின் மைந்தா சரணம் கணேச சங்கடம் தீர்ப்பாய் சரணம் கணேச மூசிரி வாகனம் சரணம் கணேச மூத்தவர் நீ சரணம் கணேச விக்ன விநாயக சரணம் கணேச பாதம் நமஸ்தே சரணம் கணேச பாதம் நமஸ்தே சரணம் கணேச ஓடிவா முருகா நீ ஆடிவா கந்தா ஓடிவா முருகா நீ ஆடிவா கந்தா உமையவனே நன் மகனே ஓடிவா முருகா கணபதியின் சகோதரி ஓடிவா முருகா என் கண் கண்ட தெய்வமே ஆடிவா முருகா ஆறுமுக வேலனாக ஓடிவா முருகா ஏழுமையில் ஏறி நீ ஆடிவா முருகா தெய்வாரே வள்ளியோடு ஓடிவா முருகா செந்தில் மடி வேலனாக ஆடிவா முருகா ஆறுமுக தோட்டத்தோடு ஓடிவா முருகா அரோகரா அரோகரா ஆடி முருகா சங்கம கலை பார்க்க ஓடிவா முருகா 103 ஏற்றம் காணவா முருகா அரகர அரகரோ முருகா சங்கமம் கலைகளுடைய நிகழ்வினை தமிழ்நாடு மட்டுமில்லாமல் தமிழருடைய பாரம்பரிய கலையை உலக நாடு முழுவதும் கொண்டு சேர்க்க வேண்டும் என்கிற நட நோக்கத்தோடு
சங்கமம் கலைக்குழுவை இலங்கை மற்றும் மலேசியா நாடுகளுக்கு 3 முறை வெளிநாட்டு பயணங்களை அழைத்துச் சென்று கலைஞர்களை ஊக்குவிப்பதோடு இந்த கலைக்குழுவானது மென்மேலும் வளர்ந்து உலக நாடு முழுவதும் கால் பதிக்க வேண்டும் என்பதை ஊக்கப்படுத்திக் கொண்டிருக்கின்ற இயற்கை வேளாண் விஞ்ஞானி சங்கமம் கலைக்குழுவின் கௌரவ ஆலோசகர் மதிப்புக்கும் மரியாதைக்குரிய சூலூர் காளியாபுரம் அலையன்ஸ் கிளப்புடைய கவர்னர் மயில்சாமி அண்ணா அவர்களை வாழ்த்துறை வழங்க அன்போடு அழைக்கின்றோம். இந்த சிறப்புமிகு நாளில் மலை அடிவாரம் இங்கே வந்து இறங்குற உடனே பாட்டுக்கார மாப்பிள்ளை இங்கே புலி வந்துட்டு போச்சுன்னு சொன்னாங்க. ஒரு கரம் எனக்கு கொலையில நடக்கிற மாதிரி பயமாகி போச்சு. என் போயிற குழந்தைங்க அத்தனை பேர் வந்து பார்த்த உடனே எனக்கு தைரியம் பயங்கரம் வந்தாச்சு. எங்கள் மகள் முறத்தில் அடித்த மாதிரி எங்கள் முகத்தை பார்த்தாலே எல்லாம் ஓடி போகிற அளவுக்கு துணிச்சல் இந்த சங்கம கலைக்குழுவில் வளர்ந்ததுனால எல்லாத்தோட உடல் ஆரோக்கியம் பலம் பெற்றதுனால எல்லாத்துக்குமே நெஞ்சில் உறுதி இருக்கிற காரணத்தினால நான் இப்போ தைரியமாக நிற்கிறேன். நம்ம குருநாதர் அல்லும் பகல அலைஞ்சிருந்தாலும் கூட இந்த கலையை வளர்த்தோன்னு சொல்லி இன்னைக்கு 103 நடத்தி கொண்டு வந்திருக்காருன்னா ஒட்டுமொத்தமாக இந்த ஊர் பெரியவங்க எல்லாருமே அவரை மனசார வாழ்த்தணும். 100 ஆண்டு காலுக்கு மேலே வாழணும்னு சொல்லி உங்கள் அத்தனை பேரை சொல்றது நானும் தலைமை ஆசிரியர் அவரை மனசார வாழ்த்துகிறேன். உண்மையிலே சாதாரணமான காரியம் இல்லை, எல்லாத்துக்குமே தெரியும். இதில் வரக்கூடிய மகளிர் பேர குழந்தைகள்லாம் உடல் ஆரோக்கியத்தோடு பாரம்பரியமான அந்த பண்பாட்டு கலையோடு கொண்டு வந்திருக்கீங்கன்னா சாதாரணமான காரியம் இல்லை. இதுக்கு துணை பயிற்சியாளர் எல்லாத்துக்குமே நான் மனசார அவங்க எல்லாம் வாழ்த்துறேன். இந்த கலையை வளர்த்துறதுக்கு எவ்வளவு கஷ்டப்பட்டு கொண்டு வந்திருக்காங்கன்னா உங்களுக்கு எல்லாமே அடுத்த மறுபிறவியே கிடையாது. இந்த பிறவிலே எல்லாருமே தெய்வம் மாறக்கூடிய அளவு இந்த கலையை கொண்டு வந்திருக்கீங்க. எவ்வளவு பாராட்டான தகும். இந்த நிகழ்ச்சிக்கு வந்திருக்கிற போட்டோ கலைஞர் ஆர்வத்தோடு உலகம் எல்லாம் போகணும்னு சொல்லி நான் அங்கிருந்து பார்த்துட்டு இருக்கிறேன். எல்லாத்தோடைய புகைப்படத்தையும் அழகழக எடுத்துட்டு இருக்காங்க. என்ன கூட அழகாக எடுத்துட்டான்னு நினைக்கிறேன் நான். இருந்தாலும் பாட்டுக்கார மாப்பிள்ளை சொல்ல வேண்டாம், எல்லாத்தையும் ஆட வைக்கக்கூடிய சக்தி படைத்து எல்லா நிகழ்ச்சியும் கலந்துட்டு இருக்காரு. அதுபோல இந்த ஆட்டம் வரணும் சொன்ன பம்பை இசை கண்டிப்பாக வேணும். பம்பை அற்புதமாக அடிக்கிற அளவுக்கு இன்னைக்கு பயிற்சி வந்து அவங்க வந்திருக்காங்க. ஒட்டுமொத்தமாக இங்கே இருக்கிற ஊர் பெரியவர்களிடம் மனசார நான் வாழ்த்துறேன். என்ன அந்த மலை அடிவாரத்தில் இந்த கிரவுண்டு எவ்வளோ பெருசாக இருக்குதோ அந்த கிரவுண்டு பெருசாக பார்த்தா உங்கள் இதயத்தை நான் பார்க்குறேன். உங்களுடைய மனசு போல இந்த கிரவுண்டு நிறைய நிறைஞ்சு நிற்குது. இது கூட நீங்கள் துணை பயிற்சி எல்லாரும் சேர்ந்து கூட முயற்சி பண்ண எல்லாத்தையும் கலந்து சொல்ல நினைக்கிறேன். இருந்தாலும் இன்னும் சில ஆசைகள் இருந்தாலும் கூட அது நம்ம குருவோட கலந்து பேசிட்டு ஒரு முடிவெடுக்கலான்னு நினைக்கிறோம். ஒட்டுமொத்தமாக இந்த கலையை வளர்த்துறதுக்கு அரும்பாடுபட்டு ராப்பகல உழைச்சி வந்திருக்கிற தலைமை ஆசிரியர் அவரை மனசார மீண்டும் மீண்டும் வாழ்த்து தோணுது. குடும்பத்தை பார்த்து, ஸ்கூலை பார்த்து, சுற்று சொந்த பந்தம் பார்த்து இத்தனையும் தாண்டி இந்த கலைக்காக முழு மூச்சோடு செயல்பட்டுருக்கிறத நினச்சி தான் எங்களுக்கு பல பேர் இருந்தாலும் கூட இந்த சகோதரிய மகள் வந்து என்னை அழைப்பு கொடுக்கும்போது ஒரு சில இடத்துக்கு வர வந்தாலும் கூட இன்னைக்கு ஆர்வத்தோடு வந்ததில் மகிழ்ச்சி அடைகிறேன். எல்லாமே இன்பம் வரும்னு சொல்லி இந்த கலையை மேலும் மேலும் ஒட்டுமொத்தமாக அத்தனை பேர் சேர்ந்து நல்ல முறையில் மீண்டும் அடுத்த தலைமுறைக்கு சிறப்பாக வர்றதுக்கு ஆக்கப்பூர்வமான செயல்பாடு செய்வேன்னு சொல்லி இந்த நல்ல நாளில் எல்லாத்தையும் மனசார வாழ்த்தி நிறைவு செய்கின்றேன். நன்றி, வணக்கம். சிக்கராயபுரம் பகுதியில் இருக்கக்கூடிய பெண்மணிகள் வீர தீரத்தோடு செயல்பட்டுக் கொண்டிருக்கிறார்கள் என்பதை தனது வாழ்த்துறையில் வெளிப்படுத்திய நமது இயற்கை வேளாண் விஞ்ஞானி திருவாளர் ஐயா அவர்களுக்கு விழாக்குடன் சார்பாக நன்றி தெரிவித்துக் கொள்கின்றோம். நிகழ்வில் அடுத்ததாக ஓனாப்பாளையம் ஊர் பொதுமக்கள் மற்றும் சங்கமம் கலைக்குழு சார்பாக மயில்சாமி அண்ணா அவர்களுக்கு இப்பொழுது பொன்னாடி போர்த்தி நினைவு பரிசு வழங்கி சிறப்பு செய்கின்றார்கள்.
இனிய மாலை வணக்கம். எனது பெயர் ஷைலா தேவி செந்தில்குமார். ஆனந்த கலையே இறைவன் தந்தது. வாழ்க கலை, வளர்க பாரதம். சென்றிடுவீர் எட்டு திக்கும், கலை செல்வங்கள் யாவையும் கொணர்ந்திங்கு சேர்ப்பீர். தேமதுர தமிழோசை உலகமெல்லாம் பரவும் வகை செய்தல் வேண்டும் என்ற கலையின் மற்றும் மொழியின் உயர்வுக்கு வித்திட்ட மகாகவி பாரதியாரின் வரிகளுக்கேற்ப சுற்றிலும் மலைகள் நிறைந்த கொங்கு நாட்டின் கோவைக்கு வடக்கே மேற்கு தொடர்ச்சி மலைகளின் மடியில் முத்தாய் மிளிரும் நமது சிக்கராயபுரம் என்கிற ஓனாபாளையம் மற்றும் பூச்சியூர் கிராமத்தில் இன்று நடைபெறும் கருமத்தம்பட்டி சங்கமம் கலைக்குழுவின் 103வது அரங்கேற்ற விழாவிற்கு வருகை தந்து அருளாசி கூறி துவக்கி வைக்க வந்திருக்கும் திருக்கைலாய பரம்பரை மேற்கண்ட சந்தானம் கோவை பேரூர் ஆதீனம் 25ஆம் குருமகா சன்னிதானங்கள் கைலை புனிதர் திருப்பெருந்திரு சாந்தலிக மருதாச்சல அடிகளார் அவர்களை வணங்கி வருக வருக என வரவேற்கிறோம். கோவை சரவணப்பட்டி கௌமார மரபு தண்டபாணி சுவாமிகள் வழி சிறுவை ஆதீனம் 4ஆம் பட்ட குருமகா சன்னிதானம் சிறுவை ஆதீனம் திருப்பெருந்திரு குமர குருபர சுவாமிகள் அவர்களின் திருவடிகளை வணங்கி வருக வருக என வரவேற்கிறோம். நஞ்சில்லா உணவுக்காக இன்று உழைப்போம், நாளைய தலைமுறைக்கு நலம் தருவோம் என்ற வாசகத்திற்கேற்ப எடுத்துக்காட்டாக திகழும் இவர் இன்று வாழ்த்துரை கூற வருகை தந்திருக்கும் நமது சங்கமம் கலைக்குழுவின் கௌரவ ஆலோசகர் மற்றும் இயற்கை வேளாண் விஞ்ஞானி திரு டாக்டர் ஜி மயில்சாமி ஐயா அவர்களை வணங்கி இவ்விழா மேடையில் வருக வருக என வரவேற்கிறோம். நாட்டுப்புற கலை வளர வேண்டும் என்ற கனவோடு ஒவ்வொரு ஊரையும் களமாக மாற்றிய ஓர் ஒருங்கிணைப்பாளர், அந்த கனவுகளை நனவாக்கிய ஒயிலாட்ட சுடர், சங்கமம் ஒயிலாட்டத்தின் முதற் பார்வை அவர். ஊருக்குள் ஒலிக்கும் ஒயிலம் உலகெங்கும் ஒலிக்க வேண்டும் என்பதே அவரது வாழ்க்கையின் வாசகம் என்ற வார்த்தைகளுக்கேற்ப தனக்கென எந்த ஒரு எதிர்பார்ப்பும் இல்லாமல் கோவை கருமத்தம்பட்டி தண்ணீர் பந்தலில் தனது முதல் அரங்கேற்றத்தை தொடங்கி இன்று 100 ஒயிலாட்ட அரங்கேற்றத்தை கடந்து இன்று வரை மொத்தம் 102 அரங்கேற்றத்தை முன்னின்று சிறப்புடன் நடத்தி கொடுத்து வெற்றிகரமாக இன்று தனது 103வது சங்கமம் ஒயிலாட்ட அரங்கேற்ற விழாவையும் சிறப்புடன் நடத்தி கொடுக்க வருகை தந்திருக்கும் அவினாசி நாதம்பாளையம் அரசு பள்ளி தலைமை ஆசிரியரான நமது சங்கமம் கலைக்குழுவின் ஒருங்கிணைப்பாளர் திரு ப கனகராஜ் ஐயா அவர்களை வணங்கி வருக வருக என வரவேற்கிறோம். பம்பையின் ஓசையில் பாட்டு பிறக்கும், கலைஞரின் தீட்சியில் உயிர் விழிக்கும் என்ற வாசகத்திற்கேற்ப திகழும் நமது சங்கமம் கலைக்குழுவின் பம்பை இசை கலைஞர்கள் கலைமாமணி திரு சிவசக்தி சண்முகம் ஐயா அவர்களின் புதல்வன் செல்வன் சா சிவகுகன் அவர்களையும் வணங்கி இவ்விழா மேடையில் வருக வருக என வரவேற்கிறோம். பம்பை இசைக்குளத்தில் போராடி பூத்தவர், அவர் தனது பாடலின் வழியே பாரம்பரியம் சேர்த்தவர். நமது சங்கமம் கலைக்குழுவின் பாடகர் இசைக்குயில் திரு பே சின்னசாமி ஐயா அவர்களை வணங்கி வருக வருக என வரவேற்கிறோம். நமது பாரம்பரிய கலையான ஒயிலாட்டத்தை நமக்கு மிகுந்த பொறுமையுடனும் பற்றுடனும் அர்ப்பணிப்புடனும் மிக தெளிவாகவும் கற்றுக் கொடுத்து எங்களை சிறந்த கிராமிய ஒயிலாட்ட கலைஞர்களாக உருவாக்கிய சங்கமம் கலைக்குழுவின் எங்களது பாசமிகு ஆசான்கள் தலைமை ஏந்திரர் எங்களின் வழிகாட்டி திரு வையாபுரி பழனிசாமி ஐயா அவர்களையும் அசைவு சிற்பி திரு மகாலிங்கம் பழனிசாமி அவர்களையும் திறமை சிற்பி திரு துரைமுருகன் வரதராஜ் அவர்களையும் இசை இளவன் செல்வன் நவநீத கிருஷ்ணன் பழனிசாமி அவர்களையும் அசைவின் அழகு குயில் திருமதி ரேவதி அருண் பிரபு அவர்களையும் தாளமதி திருமதி தனலட்சுமி கோவிந்தராஜ் அவர்களையும் அசைவநதி திருமதி ஹேமலதா அசோக் அவர்களையும் அன்புக்குடில் திருமதி ரேணுகாதேவி ராயப்பன் அவர்களையும் அமைதி செல்வி திருமதி சுமித்ரா குவரமேல் அவர்களையும் அசைவின் அணிகலன் திருமதி ரேணுகாதேவி தண்டபாணி அவர்களையும் வருக வருக என வரவேற்கிறோம். இவ்வரங்கேற்ற நிகழ்ச்சிக்கு வருகை தந்திருக்கும் அனைத்து சங்கமம் ஒயிலாட்ட கலைக்குழுவின் கலைஞர்களையும் பயிற்சியாளர்களையும் வருக வருக என வரவேற்கிறோம். எங்களின் அழைப்பை ஏற்று இந்நிகழ்ச்சியை சிறப்புடன் நடத்தி கொடுக்க வருகை தந்திருக்கும் நமது ஊர் பெரியவர்கள், பொதுமக்கள், உற்றார் உறவினர்கள், காவல்துறை அதிகாரிகள் மற்றும் நண்பர்கள் அனைவரையும் சிக்கராயபுரம் என்கிற ஓனாபாளையம் மற்றும் பூச்சியூர் ஊர் பொதுமக்கள் சார்பாகவும் மற்றும் சங்கமம் ஓனாபாளையம் ஒயிலாட்ட கலைக்குழு சார்பாகவும் வருக வருக என வரவேற்கிறோம். எனக்கு இவ்வாய்ப்பளித்த அனைத்து நல்லுள்ளங்களுக்கும் எனது மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். ஆசிரியரின் கரம் பிடித்து சிகரம் தொடுவோம். சங்கமம். நன்றி.
இந்த பொண்ணோட வரவேற்புரை எல்லாத்தோட இதயத்தையும் இடம் பிடிச்சிருக்கு. குறிப்பாக இந்த 103வது அரங்கேற்றத்தில் தொகுத்தோட வந்துட்டு மூலையில் இருந்த பண்ணால கூட இந்த பொண்ணோட வரவேற்பு உண்மையிலேயே எல்லையெல்லாம் மகிழ்ச்சி. இந்த பொண்ணாடைய எல்லாத்தோட சாரப்போது எனக்கு ஆசையாக இருந்தாலும் அதுக்கு பொருத்தமானவர் குரு தான். இந்த பொண்ணாடைய இந்த குழந்தைக்கு இனிமையான பொருளில் கவிதை நடையோடு வரவேற்பினை வழங்கிய செல்வி சர்வாதேவி செந்தில்குமார் நமது கலைக்குழுவின் சார்பாக இயற்கை வேளாண் விஞ்ஞானி மயில்சாமி ஐயா அவர்கள் மனதார பாராட்டி பொன்னாடை அளித்து சிறப்பு சேர்த்திருக்கிறார்கள். நிகழ்வில் அடுத்ததாக எனது கலையாசான் கருமத்துமட்டி சௌந்தரராஜன் அவர்களுக்கும், ஒயிலாட்டாசான் இந்திரநகர் ராஜேந்திரன் அவர்களுக்கும், காமெடி மற்றும் கராத்தே ஆசான் வடுபாளையம் IMC மனோகரன் அவர்களுக்கும், பரதம் மற்றும் யோகாசான் தெய்வத்திரு செல்வனி அவர்களுக்கும், வள்ளிக்குமி ஆசான் புதுப்பாளையம் செல்லப்பகுன்ற அவர்களுக்கும், என்னோடு பயணித்துக் கொண்டிருக்கின்ற சங்கமம் கலைக்குழு சேர்ந்த இசைக்கலைஞர்கள், துணை பயிற்சியாளர்கள், ஓனப்பாளையம் சங்கமம் கலைக்குழுடைய பயிற்சி ஒத்திகை அரங்கேற்றத்திற்கு நிதி உதவி, பொருளுதவி, உடலுழைப்பு கொடுத்து நிகழ்வை நடத்தி கொண்டிருக்கின்ற ஊர் பெரியவர்கள், தாய்மார்கள், குழந்தைகள் அனைவருக்கும் வணக்கங்களையும் நன்றிகளையும் தெரிவித்து நிகழ்ச்சியை இறுதியை துவக்குகிறோம். நன்றி. நெஞ்சமெனும் கோவிலிலே நீ வர வேண்டும், இறைவானுடன் பாட வரம் தர வேண்டும். நெஞ்சமெனும் கோவிலிலே நீ வர வேண்டும், இறைவானுடன் பாட வரம் தர வேண்டும். காணும் காட்சியெல்லாம் நீயாக வேண்டும், காணும் காட்சியெல்லாம் நீயாக வேண்டும், ஊனும் உயிரெல்லாம் நீயாக வேண்டும், ஊனும் உயிரெல்லாம் நீயாக வேண்டும். கோவிலிலே ஓயாத தொல்லையப்பன், கோவிலிலே ஓயாத தொல்லையப்பன், நெஞ்சிலே நீ இருந்தால் தொல்லையே இல்லையப்பா. கோவிலிலே நீ வர வேண்டும், இறைவானேயமுடன் உனை பாட வரம் தர வேண்டும். பேசும் மொழியெல்லாம் நீயாக வேண்டும், பேசும் மொழியெல்லாம் நீயாக வேண்டும்,
இல்லையே